இப்போது ஃபஸ்ட்டு ஃபைல் டேப் ஆரம்பித்தாச்சு. இப்போ ஃபைல் டேப் என்னென்ன பண்ணோம்? ஒரு புது ஒர்க் புக்கை நான் ஓப்பன் பண்ண போகிறேன், இல்லை ஏற்கனவே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ண போகிறேன், இல்லை ஏற்கனவே நான் வந்து ஃபைலை சேவ் பண்ணி வச்சிருப்பேன்ல அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நியூ விண்டோ ஓப்பன் சொன்னீங்கன்னா உங்களை ஃபைல்ஸ் மட்டும் நல்லா தெரியும். ஓகே, இன்ஃபோ டேப்பில் உங்கள் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி சில ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். இந்த ஃபைல் எப்போ சேவ் பண்ணது, எப்போ ரெடி ஆக்கணும் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். என்னென்ன ஸ்டேட்டஸ்ன்றது இந்த இன்ஃபோ டேப்பில் எல்லாமே தெரியும். அதே மாதிரி சேவ், இந்த ஃபைலில் சேவ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம், இல்லை Ctrl+S கூட கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் ஆஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா வேறு எந்த லொக்கேஷனில் போய் நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்க அப்படின்றது தெரிய வரும். ஓகே, ஸோ பிரிண்ட்டுன்னு இருக்குது, நம்ம ஸ்க்ரீனை வந்து பிரிண்ட் பண்ணணும்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஷேர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு க்ளவுட் வழியாக ஷேர் பண்ண போகிறீங்களா, இல்லை இமெயில் வழியாக ஷேர் பண்ண போகிறீங்களான்னு கேட்கும். எக்ஸ்போர்ட்ன்றது நீங்கள் பிடிஎஃபாக இல்லை எக்ஸ்பிஎஸ் டாக்குமெண்ட்டில் பண்ண போகிறீங்களா, இல்லை என்ன ஃபைல் டைப்பில் சேவ் பண்ண போகிறீங்கன்னு காட்டும். ஓகே, ஸோ க்ளோஸ்ன்னா க்ளோஸ் வெளியே போயிடும். ஓகே, ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது. ஓகே, இதில் அக்கௌண்ட்டு அண்ட் ஆப்ஷன்ஸ். அக்கௌண்ட் என்ன பண்ணோம்? ஸோ அக்கௌண்ட் என்ன பண்ணோம், நம்மளுக்கு ஒரு எக்ஸலில் அக்கௌண்ட் வந்து அந்த ஒர்க் புக்கோட ஸ்டேட்டஸ் இல்லை, உங்களோட எக்ஸல் ஆப்போட ஸ்டேட்டஸ், உங்களுக்கு லைசன்ஸ் வெர்ஷனாக இருக்கா, 2021 வெர்ஷனாக இல்லை 2019 வெர்ஷனாக, என்னென்ன உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில், அண்ட் யாரோட ஜிமெயிலில் மென்ஷன் ஆகிருக்கு, அண்ட் டார்க் மோடில் இருக்கிறா, இல்லை என்னென்ன டிசைன்ஸில் இருக்குது அப்படின்றத செக் பண்ணணும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே போட்டிருக்கோம். ஆப்ஷன்ஸில் நீங்கள் என்னென்ன எனேபிள் பண்ணி வச்சுருக்கீங்களோ, அதாவது உதாரணத்துக்கு இந்த ஹோம் டேப்பில் என்னென்ன டூல்ஸ் எனேபிள் பண்ணியிருக்கீங்க, இந்த இன்சர்ட் டேப்பில் என்னென்ன டூல்ஸ் எனேபிள் ஆகிருக்கு, அது மாதிரி அங்கே எல்லாமே மென்ஷன் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. ஓகே, நம்மளோட எக்ஸல் ஷீட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நாளைக்கு அடுத்த வீடியோவில் நம்ம இன்சர்ட் டேப்பை பற்றி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.